Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. Okay friends, நம்ம previous videoல வந்து பாத்தீங்கன்னா இந்த SmartArt toolsல இருக்க இந்த design tools எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த SmartArt toolsல இருக்க இந்த formatக்கான இந்த options தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ first option என்னங்கிறது பார்க்கலாங்களா? சோ first வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு இந்த SmartArt-க்கான டிசைன் வந்து பாத்தீங்கன்னாக்க 3D ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதை வந்து நான் 2Dயா மாற்றணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த டிசைன்ஸ் அப்படிங்கிறதுலேயே நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு 3D ஃபார்மேட்ஸில் நீங்கள் மாற்றுறதா இருந்தாக்கா இந்த ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி 3D ஆப்ஜெக்டை மாற்றின இந்த SmartArt-க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 2D ஃபார்மேட்டில் அகைன் இதை எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எடிட் இன் 2D அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3D ஆப்ஜெக்ட் 2Dயாக சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 3D ஃபார்மேட்லேயே இருக்கட்டும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3D ஃபார்மேட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஷேப். ஸோ நீங்கள் பர்டிகுலராக இப்போ எனக்கு இதில் இந்த ஷேப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஷேப்புக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சேஞ்ச் ஷேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதை நீங்கள் என்ன ஷேப்பாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இதோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லார்ஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷேப்போட சைஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்மாலருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேப்பையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் அதோட சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பர்டிகுலர் ஷேப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ கலர் ஃபில் ஆயிருக்கு, இல்லை எனக்கு இதில் இருக்கிற கலர்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா இந்த நீங்கள் டெம்ப்ளேட்ஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்க்கு செட் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்க இந்த ஷேப் ஸ்டைல்ஸில் இருக்க கலர்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது கலர்ஸ் நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஷேப் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு கலர் பேலட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் கலர்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டாக ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த பிக்சர்ஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் ஏதாவது ஒரு பிக்சரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பேக்ரவுண்டாக வந்து ஃபில் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கான பேக்ரவுண்ட் பிக்சர்ஸ் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கிரேடியன்ட் கலர்ஸ் ஏதாவது ஃபில் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா டிஃபால்ட்டாக இருக்க டெக்ஸ்சர்ஸ் இது யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஷேப்பை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேப்ஸ்க்கான அவுட்லைனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹைலைட்டடாக கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவுட்லைன் கலர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதோட வித் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஷேப்க்கான கலர் ஃபில் பண்ணுறதா இருந்தால் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஷேப்க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவுட்லைன்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஷேப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எஃபெக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஷேடோ எஃபெக்ட் வரணும் அப்படின்னா அந்த ஷேப்க்கு நீங்கள் ஷேடோஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஷேப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இதை ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ மீன் இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வேணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பை சுற்றி ஒரு கலர் க்ளோ ஆகணும் அப்படின்னாக்கா இந்த க்ளோ அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எட்ஜஸை இன்னும் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக மாற்றணும் அப்படின்னாக்கா இந்த சாஃப்ட் எட்ஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3D பவல்குள்ளே இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பவல் எஃபெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இதில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ஸுமே நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 3D ஃபார்மேட் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி மாற்றுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளோட SmartArts ஃபுல்லுமே இது அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ். ஸோ இதில் இருக்கிற வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம கண்டென்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எந்த டிசைனில் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர்ட் ஆர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டை நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வேர்ட் ஆர்ட் ஸ்டைலில் போய்ட்டு இதில் உங்களுக்கு என்ன ஸ்டைல்
டெக்ஸ்ட் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஸ்டைலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு இந்த கலர்ஸ் இந்த டிசைன்ஸ் மட்டும் இல்லை, நான் வந்து பார்த்திங்கன்னா ஓனாக டிசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட கண்டென்ட்டை உள்ள இந்த ஸ்மார்ட் ஆர்ட்குள்ளே கொடுத்துருக்க அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து கலர்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும் இல்லை, இதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் டெக்ஸ்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நான் செலக்ட் பண்ண அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் பர்டிகுலராக அதாவது அவுட்லைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது பார்டர்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஜஸ்ட்டு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது எந்த அளவுக்கு வித்தில் வந்து உங்களுக்கு அந்த பார்டர் வரணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஷேடோஸ் கொடுக்குறதா இருந்தால் அந்த ஷேடோஸ்ங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேடோ எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைல்டாக ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஷன். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே கீழே ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு மேலே அந்த ஜாவா அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு கூட வந்து பார்த்திங்கனாக்கா இதில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ளோ. ஸோ எனக்கு அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலர் வரணும் அப்படின்னா இந்த க்ளோ அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே வந்து எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஒரு பவல் எஃபெக்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த பவல்ஸில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ஃபார்மேட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபார்மேட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு ஃப்ரேம்குள்ளே இருக்க மாதிரி நமக்கு டெக்ஸ்டஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து 3D ரொட்டேஷன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3D ஃபார்மேட்டில் எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரொட்டேட் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நார்மலாக ஹரிசாண்டல் ஃபார்மேட்டில் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வேணும் இல்லை வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரி வேணும் அப்படின்னாக்கா இந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்டில் வேணுமா இல்லை ஒரு ஃப்ளாக் மாதிரி வேணுமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆஃப் செமி சர்க்கிள் மாதிரி வேணுமா இல்லை கொஞ்சம் பெண்டாகி வேணுமா ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ண அந்த டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கார்னர் போயிடுச்சு. நான் இதை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அகைன் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த லைட்டாக இந்த ஃப்ளாக் டிசைன் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃப்ளாக் மாதிரி அப்ளை ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்காக தான் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த ஃபார்மேட்ஸில் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்றது பார்த்திங்கனாக்கா பொசிஷனிங். ஸோ ஓவரால் என்னோட பேஜில் வந்து இந்த ஸ்மார்ட் ஆர்ட் வந்து எந்த பொசிஷனில் வரணும். ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து பேஜில் டாப்பில் வரணுமா மிடில் வரணுமா சென்டரில் வரணுமா அப்படிங்கிறது நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த பிரிங் டு ஃப்ரண்ட் சென்ட் டு பேக் டெக்ஸ்ட் ராப்பிங் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷேப்ஸில் பார்த்துருக்கோம், பிக்சர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒர்க் பண்ணுறதுல டவுட் இருந்தது அப்படின்னாக்கா நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சைஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கான சைஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த சைஸுங்கிறதுல போய்ட்டு இதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வித் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் கீழே இருக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ஸ்மார்ட் ஆர்ட்கான டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ கம்மிங் வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.